ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். சக்னோதி ஹைவ யஸ்ஸோதும் பிராக்ஷரீர விமோக்ஷனாத் காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்தः ச சுகீ நரஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 23வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். போன ஸ்லோகத்தில் 22வது ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து துக்கத்திற்கான காரணத்தை சொன்னார். அதாவது ஒரு மனிதனுக்கு, ஒரு நபருக்கு துக்கம் எங்கேருந்து வர்றது? அவரோட புலனுகர் பொருட்களும் சேரும் போது இந்த ரெண்டுத்தோட சேர்க்கையிலேருந்துதான், இந்த ரெண்டுத்தோட சம்பந்தத்திலேருந்துதான் வர்றது என்று நம்ம கிருஷ்ணா சொன்னார். அதன் ஒரு தொடர்ச்சியாக இப்போ துக்கம் இங்கேருந்து வர்றது, இதுதான் ப்ராப்ளம், இதுதான் அந்த பிரச்சனை என்றால் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக எது இருக்கும்? துக்கத்திலேருந்து நம்மளுக்கு சுகத்தை அளிக்கக்கூடியது எது? நம்மளுக்கு சுகம் எங்கேருந்து கிடைக்கும்? ஆனந்தம் எங்கேருந்து கிடைக்கும் என்ற அந்த ஒரு கேள்விக்கு இந்த இடத்தில் நம்ம கிருஷ்ணர் பதில் சொல்றாராம். அப்போ நம்ம கிருஷ்ணர் சுகம் பெறுவதற்கான வழி என்ன, ஆனந்தத்தை பெறுவதற்கான, சந்தோஷம் அடையறதுக்கான வழி என்ன என்று இந்த இடத்தில் சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். அப்போ நம்ம கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொன்ன விஷயம், சக்னோதி ஹைவ யஸ்ஸோடும் பிராக்ஷரீர விமோக்ஷனாத். அதாவது யார் ஒருவன் தன்னோட விவேகத்தினால், தன்னோட புத்தியை உபயோகித்து தன்னோட விவேகத்தினால் பிராக்ஷரீர விமோக்ஷனாத் அடக்குகிறானோ அவன் சுகத்தை பெறுகிறான் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். எதை அடக்கணும் என்றால் காம குரோதோத்பவம் வேகம் சயுக்த சசுகி நரஹா என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். நம்மளோட புத்தியை பயன்படுத்தி, நம்மளோட அறிவை பயன்படுத்தி, நம்மளோட விவேகத்தினாலும் அந்த ஒரு சாதுரியத்தினாலும் இந்த ஒரு காமத்தையும் ஆசையையும் கோபத்தையும் அடக்கினோம் என்றால் நமக்கு இந்த சுகம், ஆனந்தம் கிடைக்கும் என்று மிக எளிமையாக சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அவ்வளவுதான், வேறு எதுவுமே செய்ய வேண்டாமல் நம்ம சந்தோஷப்படுவதற்கு. ஏனென்றால் நம்ம பணத்தை சம்பாதித்து பணம் நிறைய இருக்கு என்றால் சந்தோஷப்படுவோம் என்று ஆசைப்படுவோம். அப்படி பணம் சம்பாதிக்கணும் என்பதே ஆசைதான். இப்படி ஆசை இருக்கு என்றால் ஆசை இருக்கும் இடத்தில் துக்கம் மட்டுமே இருக்கும் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். அதனால் பணம் இருக்கும்போது நமக்கு சந்தோஷம் இருக்கும், சரி. ஆனால் தூங்கும் போது நம்மளுக்கு இரவில் தூக்கமே வராதாம். இந்த பணம் இப்போ என்கிட்ட இருக்கு, இன்னைக்கு என்கிட்ட இருக்கு, நாளைக்கு இது என்கிட்ட இருக்குமா? ஒருவேளை ராத்திரியில யாராவது திருடிட்டா என்ன பண்ணுவேன்? இவ்வளவு பணத்தை வச்சு நான் என்ன செய்வேன்? இந்த பணம் எல்லாம் என்னிடமிருந்து யாரிடம் செல்ல போறது? இப்படி பல கவலைகள், பல கஷ்டங்கள் மனதுக்குள்ள இருக்கும். இப்படி நம்ம ஆசைப்படுவதால் துக்கம் வர்றது. இதுவே அந்த ஆசையை விட்டுட்டோம், அதே நேரத்தில் கோபத்தையும் விட்டுட்டோம் என்றால், ஆசை கோபம் இது ரெண்டுமே போயிடுத்து என்றால் நமக்கு சந்தோஷம், ஆனந்தம் கிடைக்கும் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதனால் கோபத்தையும் காமத்தையும் ஆசையும் விட்டுட்டோம் என்றால் ஆனந்தம் கிடைக்கும் என்று மிக எளிமையாக சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். போன ஸ்லோகத்தில் துக்கத்திற்கான காரணத்தை சொன்னார் நம்ம கிருஷ்ணர். எங்கேருந்து நமக்கு துக்கம் கிடைக்கிறது, இந்த துக்கமானது நம்ம எப்படி தாக்குறது, நம்மளோட மனதை எப்படி அது தாக்குறது என்பதையெல்லாம் சொன்னார் நம்ம கிருஷ்ணர். அதன் ஒரு தொடர்ச்சியாக, அதற்கு ஒரு ஒரு சீக்குவலாக தான் இந்த ஸ்லோகத்தையும் சொல்றார் நம்ம கிருஷ்ணர். துக்கம் இருக்கு, சரி. துக்கம் நம்மளுக்கு சோகம் வர்றது, சரி. இப்போ சோகம் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு தீர்வாக, சொல்யூஷனாக ஆனந்தம் இருக்கு. இப்படி இந்த பிரச்சனைக்கான தீர்வான ஆனந்தத்தை எப்படி பெறுவது? துக்கம் நம்ம தேடி வர்றது, சுகத்தை தேடி நம்ம எப்படி போறது? சுகம் நமக்கு எப்ப கிடைக்கும், ஆனந்தம் எப்ப கிடைக்கும் என்றால் நம்மளோட ஆசைகளையும் நம்ம பற்றுகளையும் அதே நேரத்தில் கோபத்தையும் அடக்கினாலேயே நமக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்றார். இதுவே இந்த ரெண்டுத்தையுமே பண்ணலை என்றால் நமக்கு இந்த லோகத்தில் சுகம் கிடையாது. இந்த லோகத்தில் சுகம் கிடையாது என்று சொல்லும் போதே நமக்கு அந்த பரலோகம், அந்த மோட்ச முக்தியும் கிடைக்காது என்றும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த லோகத்தில், இந்த பிறவியில் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கணும் என்றால் ஆசையையும் கோபத்தையும் அடக்க வேண்டும். இந்த லோகத்திலேயே அந்த ஆனந்தத்தை பெற்றோம் என்றால் இந்த ஆனந்தமே நம்மை பரமானந்தமிடம் இட்டு செல்லும். அதாவது மோட்சத்தை, முக்தியை நமக்கு அருளக்கூடிய விஷயமாக காமத்தையும் குரோதத்தையும் அடக்குவது இருக்கிறது என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர்.
பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தில் 23வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.